எனக்கு இன்னைக்கு டெல்லியில இருக்கேன்னு தெரியாம ஒரு ஆடியோ வந்தது. சரியா? ஒரு ஃபேமஸான ஹேப்பனிங்கான கரண்ட் கண்டஸ்டன்டோட பிஆர். சரியா? எப்படிங்க பிஆர்னு சொல்றீங்க அப்படின்னா, அந்த ஆடியோ கால் பதிவு இருக்கு. இந்த ஆடியோ கால் இப்ப நான் லீக் பண்ணிட்டேன்னா அந்த கண்டஸ்டன்ட்க்கு பெரிய பாதிப்பாயிடும். 100% பாதிப்பாயிடும். அத நான் பண்ணலாமா வேண்டாமா? எத்திக்ஸா நான் எத்திக்ஸா? என்ன பண்ணலாம்? பண்ணலாமா வேணாமா? பண்ணலாமா வேணாமா? வேணாமா? நான் ஓப்பனா சொல்றேன். அதுல அவரு முத்துக்குமரனுக்கு நீங்க பேசக்கூடாது. நீங்க எப்படி பேசலாம்? சௌந்தர்யா, முத்துக்குமரன், அருண் இப்படி போன்றவங்க எல்லாம் ஒரு எப்படிப்பட்டவங்க, எப்படி சொல்றது, தன்னோட வாழ்க்கையோட திருப்பு முனைக்காக விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கண்டஸ்டன்டா போய் தோத்துட்டு வந்து நீங்க வந்து இப்படி கேம்பெயின் பண்றது நல்லது இல்ல அப்படின்னு அவர் வந்து ஒரு பெரிய பிளேயருக்கான பிஆர் வந்து என்ன வந்து த்ரெட்டன் பண்றாரு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நான் தான் சொல்றேன், நான் தான் பேசினேன். தெரியுது, நீ மூடு. ஒரு கொஞ்சமாச்சும் மெச்சூர்டா பேசினா மெச்சூர்டா நம்ம பதில் சொல்லலாம். ஓகேங்களா? இன்னும் ரிலீஸ் பண்ண நான் என்ன பெரிய இதுவா பண்ணிட்டேன், நான் அப்படியே வேற லெவலுக்கு அப்படியே பேசின மாதிரிலாம் பேச தேவையில்ல. டைரக்டாவே ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அதுல ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய், அந்த பராக்ல எடுத்து வெளியே விடு. முத்துக்குமாரி ஜெயிச்சாலுமே எங்க நான் எங்க இதுல நான் இன்னொருத்தங்க ஜெயிச்சாலுமே நான் கை தட்டி தாங்க போவோம். அவ்வளவுதாங்க. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா வணக்கம். இந்த சீசன்ல இதுக்கு முன்னாடி சீசன்ல இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட பிஆர் ஒர்க்கு. அது மட்டும் இல்லாம சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம், அதாவது பிக் பாஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் ஆட்கள் ரெடி பண்ணி ஒரு ஆளை சப்போர்ட் பண்ண வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பின்னாடியிலேருந்து ஒரு ஆள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. அதற்கான மிக முக்கியமான காரணம், அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு வெளியில உள்ள ஏற்கனவே உள்ள ஒரு பழைய கண்டஸ்டன்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்களே ஓப்பனாக சொல்லாத போது அது லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் கணக்கையே வச்சுக்கோங்க. ஆனால் வெளியில் உட்காந்து அவருக்கு ப்ரொமோஷன் பண்ணதோட, அதாவது அவர் விளையாடும் போது, போன சீசனில் அவர் விளையாடும் போது ப்ரொமோஷன் பண்ணதோட இப்போ அவர் பண்ணுற ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி போயிடுச்சு அப்படிங்களா. அதாவது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசனில் சில ரிவ்யூவர்ஸை நீங்கள் ரொம்ப அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்த்துருப்பீங்களே. அப்படி பார்க்கப்பட்ட சில பேரே வந்து நாளே சௌந்தர்யா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு பேசும்போது, என்னடா இது, அவங்களாம் கொஞ்சம் ஒரு தெளிவான ஆள் தானே நினச்சோம், அவங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அது மாதிரி இந்த சீசனில் அதுதான் நடந்தது. முதல் நாளே ஒருத்தவங்க வந்து ஒரு டைட்டில் வின்னராக வந்து அதாவது பிரகடனப்படுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க. அதில் மட்டும் இல்லாமல் சில மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்குதோ அதுக்கு தான் ஓட்டு போடணுன்னு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடியா இருக்காது. அது மாதிரி இப்போ முதல் நாளே அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் சௌந்தர்யாவை முதல் பிளேஸில் பார்க்கும்போது முதல் 2-3 வாரங்கள் இதே நடந்துட்டு இருக்கும்போது சௌந்தர்யா தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்கள பிடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்க தான்ப்பா டைட்டில் வின்னர், எப்படியாச்சும் அவங்க சொல்கிறதெல்லாம் ரசிக்க கற்றுக்க அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற வைக்கிற ஒரு இது இருக்குன்னு, மென்டாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதை கடைசியில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, வெளியில் உட்காந்து. அவரே வந்து நேற்று ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு, இல்லைன்னா எக்ஸ் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு. இந்த நியூஸை வந்து போட்டு வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா none other than ஃபேட்மேன் ரவீந்தர். அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்து சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறது, ஆட்கள் சேர்க்கிறது, கைத்தட்டலுக்கு வந்து ஆட்களை சேர்க்கிறது, அதுக்கப்புறம் ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள் சேர்க்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் none other than போன சீசனில் உள்ள விஷ்ணு. இது வந்து நம்ம இது வரைக்கும் வெளிப்படையாக சொல்லவே இல்லை யார் அதை பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவரே அவர் வாயால் ஒத்துக்கிட்டாரு, ஆமாம்ப்பா நான் அதை தான் பண்ணுறேன் அப்படின்னு. இதில் ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ பெரிய கூட்டத்தை எதிர்த்து தான் முத்துக்குமரன் அங்கே விளையாண்டுட்டு இருக்காரு. அங்கே விளையாடுறது மட்டும் இல்லாமல் இவங்க இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்க ஒரு லாபியிங்கை தாண்டி தான் அவர் முதல் பிளேஸில் இருந்துட்டு இருக்காரு. அதுவும் 2 மடங்கு ஓட்டு வித்தியாசத்தில் முதல் பிளேஸில் இருக்காரு. ஸோ அதனால தான் முத்துக்குமரனோட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு சௌந்தர்யாவோ இல்லை மற்ற கண்டஸ்டண்ட்டோ பார்க்கும்போது கொஞ்சம் அதோட வீரியம் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே விஷ்ணு பண்ணுறது ரொம்ப தவறான செயல் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கலாம், ஆனால் அதை அவங்க ஆட்டத்தை அவங்கள விளையாட விடுங்க. நீங்கள் வெளியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் போன சீசனில் பண்ண முடியாத இந்த சீசனில் நான் பண்ணி காட்டுறேன்னு பண்ணுறது வந்து எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாக்கே இது வந்து கரெக்டாக போய் முடியாது அப்படிங்கிறதா என்னோட கருத்து.
இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்னது என்னன்னா, ஒரு ஆளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிடிக்க வைக்கிறது. அதாவது இந்த படையப்பால வந்து ரம்யா கிருஷ்ணன் அந்த டிவியை பார்த்துக்கிட்டே அப்படியே படையப்பான்னு இருப்பாங்க தெரியுமா, அது மாதிரி தான் இது பண்ணுற வேலை மாதிரி இருக்கு. ஸோ அதனாலேயே சில பேர் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் பிடிக்க வச்சுக்கிற மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது இந்த கூட்டத்தை எடுத்து விளையாண்டு இருக்க முத்துக்குமரனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண ஃபேட்மேன் ரவீந்திர பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட வேலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.